ஓம் சாந்தி. ராஜயோக ஞானத்தின் தொடர்ச்சி. பரம்பிதா பரமாத்மா சிவன் நமக்கு ஞானம், யோகம், தாரணை, சேவை என்ற 4 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இதில் யோகம் என்பதை மிக எளிமையான வார்த்தைகளில் நமக்கு புரிய வைக்கிறார். அவர் அதை யாத், அதாவது நினைவு என்று கூறுகிறார். யாரையாவது நினைவில் கொள்வது ஒரு இதயபூர்வமான, இயற்கையான, எளிதான மற்றும் நிலையான செயல்முறையாகும். நாம் ஆத்மாக்கள் இந்த உடலை விட்டு தனியாக இருக்கும் போது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விதையைப் போல எவ்வித செயல்பாடும் இல்லாமல் தான் இருக்க முடியும். நாம் 5 பூதங்களால் ஆன உடல் அல்ல. இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தியாக, ஆத்மாவாக நாம் தான் இருக்கிறோம் என்று உணர்வதற்கு கூட இந்த உடல் நமக்கு வேண்டும். அதே போல்தான் பரமாத்மாவும் இந்த முழு சிருஷ்டிக்கும் விதையைப் போல இருக்கிறார். ஆனால் அவரும் ஒரு உடலுக்குள் பிரவேசம் செய்த பின்தான் அவராலும் செயல்பட முடியும். ஆகவே நம்மை நாம் நமது உடலின் 2 புருவ மத்தியில் ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்ம தந்தையையும் பிரஜாபிதா பிரம்மாவின், அதாவது சங்கரரின் 2 புருவ மத்தியில் ஜோதிர்பிந்து சொரூபமாக நினைவு செய்ய வேண்டும். இதற்காக தான் பக்தியிலும் சங்கரருக்கு நெற்றிக்கண் காட்டப்பட்டுள்ளது. கடவுளை வெறும் சரீர வடிவிலோ அல்லது வெறும் சரீரமற்ற வடிவிலோ நினைவு கூறக்கூடாது. இதுவே உண்மையான ராஜயோகம். ஓம் சாந்தி.